போயிடலாம். அண்ணா நகர் வந்து சென்னையிலேயே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அது இன்னும் மோசம் போகும். இவர் என்ன ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டு இருக்காரு. ஏய் கூட்டத்தை பாருங்க கைஸ். எனக்கு தெரிஞ்ச நம்ம இன்னைக்கு நைட்டு சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறேன். மச்சி நம்ம கடையை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் தான். இன்னைக்கு கடையை பிடிக்கிறோம். ஆஃபரை சாப்பிட்டே ஆகுறோம். உட்காருவனே நம்மளாவது பரவாயில்ல. இந்த காசு கொடுத்து வாங்காம இருக்கோம். நிலைமைனா வந்து கோவிந்தா கோவிந்தா கடை என்ன அப்படியே மொத்தமா ஊட்டு போறாங்க. ஐயோ நம்ம சாப்பிட ஆசைப்பட்டு வந்தது ஒரு தப்பா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்? நம்ம அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் போறாங்க. ஆனா வண்டி அப்படியே அபேஸ் பண்ணிடலாமா? ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? போலீஸ்காரன் ஃபாலோ பண்றானா என்ன? அவனுங்க நம்மள வாட்ச் பண்றானுங்க. ஆனா ஆடியோ கேட்க கிளியரா கேக்குதுடா. அப்பி ப்ரோ இங்க ஒரு நாள் இங்க பார்ப்போம் மறுபடியும். ஐயோ ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்ன போய் 4 பார்த்து மட்டும் வாங்கிட்டு வாங்க. பார்க்கலாம். நான் ஒரு 4 பார்சல் பண்ண மாட்டேன். வாங்க மாட்டேன். 600 காசு வாங்கிக்கா. 4 பார்சல் 4 பார்சல் 4 பார்சல்ண்ணா. என்னடா பண்ணுவானுங்க? பிரியாணி என்ன போனா அவ்வளோதான். தூக்கி தான் போவானுங்க. வேஸ்ட் தான். வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் நான் vlog வந்து அப்புறமே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே என்ன கதைனே தெரில. பிரியாணி எல்லாரும் வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் பிரியாணி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 4 நாள் பசங்க டக்குன்னு அதோ பே பண்ணிடுச்சுண்ணா. என்ன இவனு வண்டி எடுக்கிறான்? பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. வண்டி பே பண்ணியாச்சு வாங்கிக்கலாம். ஆமாம் இல்லை பேலாம் பண்ணி அது போட்டு வச்சுட்டாங்க நம்மளுக்கு. 4 பிளேட் பண்ணுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்படியே வண்டியை யூட்டர்ன் பண்ணி ஏரியாவுக்கு போகலாம். அந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கார் வேறு அங்கே ஒரு வாட்டி பிளாக் பண்ணுறாரு, இங்கே ஒரு வாட்டி பிளாக் பண்ணுறாரு, அப்படி இங்கே வந்து ஒரு வாட்டி பிளாக் பண்ணுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிரியாணி வாங்கியிருக்கோம்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வாங்கிட்டோம். இந்த டேஸ்ட் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தா இல்லையோ. அது இதுக்கு மேலே என்ன வாங்கிட்டோம். நம்ம 4 வாங்கியிருக்கோம். சிக்கன் தான்டா. மட்டன் இல்லையா? மட்டன் இருக்குதா? பெரிய விஷயம் ப்ரோ. என்ன ப்ரோ நீ நாங்களும் மட்டன் சாப்பிடணும் தான். வண்டை தூக்கிட்டானா அதனால அவன் வண்டியிலே ஒரே ஒரு டபரா தான் இருந்தது. அவன் சிக்கன் மட்டும் தான் வச்சிருந்தான். அபு புதுசுரா இது. நியூ இயருக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நானும் ஜம்சம் சாப்பிட்ருக்கேன். அதுவும் இங்கே தான் வச்சிருந்தான். சீக்கிரம் சாப்பிடுங்கடா. யாரெல்லாம் வந்து எங்கப்பா கிடைச்சது பிரியாணி? எங்கே வாங்கினீங்க? கடையில் தான் வாங்கினேன். என்ன பண்ண? எந்த வருஷத்து காமெடி இதெல்லாம்? ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்து காமெடி? ஏன்னா சூப்பராக தான் இருக்கான். எப்படி சொல்கிறது, நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
நான் நியூ இயர்க்கு சாப்பிடணும்னு நினச்சேன். கிறிஸ்மஸ் எனக்கு பிரியாணியே கிடைக்கல ரொம்ப நாளா. சரி இன்னைக்கு பிளான் பண்ணி வெளியே வந்து சாப்பிடலான்னு பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கதையாயிடுச்சு. எக் இருக்காடா? ஏய் என்னடா ஒன்றில் எக் இருக்காடா? ஒன்றில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு வந்த பார்சலில் எக் இல்லை, மோசம் போயிட்டான். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ஓகே தான், சூப்பர். 150க்கு இந்த காம்போ ஒர்த்து. ஆனால் நம்மளுக்கு காம்போ கிடைக்கல. காம்போ கிடச்சிருந்துச்சுன்னா அதாவது அந்த எக் கிரேவி, 2 சிக்கன் 65, பிரியாணி, பிரெட் அல்வா, பிரிஞ்சல் கிரேவி, ரைத்தா எல்லாம் சேர்த்து 150 ஒர்த்து தான். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற அவ்வளோ சீரியஸ். இப்போ வந்து இது வந்து கார்த்திக் டிஃபன் சென்டர் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபலூடா சென்டர்னு ஒரு கடை. இங்கே வந்து ஜூஸ்லாம் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில். இது வந்து ஒரு கிரேப் லெமனு, 2 கிரேப் லெமன் வந்து வாங்கியிருக்கோம். இவர் வேற ரொம்ப தீவிரமாக சேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ஜோலி ப்ராப்ளம்லாம் ஒரு புள்ளி இல்லைங்க, ஒரு புள்ளி கூட இல்லை. ஏன்ட்டு என்ன சொன்ன? இவர் வேற ரொம்ப தீவிரமாக சேட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற மிஸ்டர் யோகேஷ்? ஸோ 2 கிரேப் லெமன் வாங்கிட்டு அங்கே வந்து நம்ம அஸ்வின் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 2 பனானா ஜூஸ் வாங்க. அவன் கை காட்டுறது உங்களுக்கு தெரியுதா தெரியல, வருவான். ஜூஸ் குடிச்சிட்டோம். அஸ்வின் இவன் தான் ஜூஸ் என்எஸ் வச்சுருக்கான். ஜூஸ் குடிச்சிட்டோம். ஸோ அண்ணனார் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா பெரிய கதையாகி போச்சு. காம்போ ட்ரை பண்ண முடியல நம்மளால. பெரிய சின்ன கதையாக முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்க்கல பிரியாணி வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த்து தான் சொல்லலாம். காம்போ 150 காம்போ சொன்னாங்க. அதான் காம்போ ஒர்த்து. அதே மாதிரி பிரியாணியில் வந்து ஃபால்ட்டில் ஒர்த்துனா நீ வாங்கினாதான் காம்போ ஒர்த்துன்னு. ஆமாம், நாங்கள் காம்போ வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பிரியாணி ஆனால் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, ரைஸ் கரெக்டாக குக் ஆகிருந்துச்சு, மீட் கரெக்டாக குக் ஆகிருந்துச்சு. நல்லாவே இல்லை ஏச்சவே, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவனுங்க இப்படி தான் சொல்லுவாங்க, போயிட்டே சாப்பிட தெரியாதுண்ணா, எல்லாம் சாப்பிட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு. ஸோ டேய் கம்முனே ராஜே பேசி தானே அப்புறம் எப்படி நீ அப்புறம் ஒன்றதான் உட்காந்து கட் பண்ண சொல்லுவேன், பரவாயில்லையா? இல்லை அவனை தான் எடிட் பண்ண சொல்லுவேன் சொன்னேன், அமைதியாயிட்டான். நல்லாதான் இருந்துச்சு. ஜூஸ் குடி நிஜமாலே ஒன்னதான் எடிட் பண்ணுவேன். இப்போ பார்க்குறியா? நான் கோளாறு கொடுப்பேன், பார்க்குறியா? ஒன்று போய் எங்கன்னா விட்டுருவேன், ஃபோனையும் பிடிக்கிற. ஃபோனில் நெட்டும் கிடையாது. ஏய் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்புறம் போடா. ஸோ vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். vlog-ஏ இல்லை. நிஜமாலே டென்ஷனாக இருக்கா? பேசிட்டு தானே இருக்கேன், நான் எண்ட் பண்ண முடியும். கம்மியாரு எதுக்கு நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.